இந்த விவாதத்திற்கு இப்போது 7 வருடங்கள். 278 அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் வாழ்நாள் முழுவதும் அங்கவீனர்களாக 7 வருடங்களாக அவர்களுக்கு நீதி கோரினாலும் அந்த 7 வருடங்களிலும் அரசியல் களத்தில் நீதி மறுக்கப்பட்டது. விஞ்ஞானபூர்வ விசாரணைகளும் தற்போது தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த ஸ்னேகா சாவிந்தி இன்று உயிருடன் இருந்திருந்தால் அவர் இன்று 19 வயதான யுவதி. அவருடன் அவரை போன்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த 108 பேரின் உயிர்களும் காவு கொள்ளப்பட்டன. 2023 ஏப்ரல் 21ஆம் தேதி அந்த தருணத்தை நினைவு கூர்ந்த சாவிந்தியின் தாய். அந்த தருணத்தில் நான் கண் திறந்து பார்த்தபோது கூரையை பார்க்க ஒன்றும் இருக்கவில்லை. கருப்பு நிறத்தில் துண்டுகள் விழுந்தன. என் உடம்பின் மீதும் மனித எச்சங்கள் காணப்பட்டன. நான் திரும்பி பார்க்கும் போது என்னுடன் இருந்த அக்காவும் அண்ணாவும் எனக்கு முன்னால் இருந்த எனது மகளும் அங்கு இருக்கவில்லை. மனித உடற்பாகங்களுக்கு கீழே என் மகள் இருந்தாள். என்னால் பார்க்க ஒன்றும் இருக்கவில்லை. அவரின் கழுத்து பகுதியில் பாரிய துளை காணப்பட்டது. அதனை என்னால் எவ்வாறு கூறுவதென்று தெரியவில்லை. எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை அந்த நேரத்தில் நான் பார்த்தவற்றை நினைத்தால் நாம் பாவிகள் என்றே நினைக்க தோன்றுகின்றது. கட்டுவாப்பிட்டியில் இடம்பெற்ற மிலேச்சத்தனமான கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் அண்மையில் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தினர். விசாரணை அதிகாரியின் தெளிவுபடுத்தல். மேற்கோள் ஆரம்பம். நீதிபதி அவர்களே, இந்த வழக்கின் கடந்த வழக்கு தினத்தன்று இந்த 3வது சந்தேக நபரான சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் நீர்கொழும்பு பிரிவில் பேணிச் சென்ற தகவல் வழங்குனர் ஒருவருடாக முஸ்லிம் அடிப்படைவாதிகள் 4 கத்தோலிக்க தேவாலயங்களை காண்பித்துள்ளதாக சாட்சியாளர் ஒருவர் நீதிமன்றில் சாட்சியம் வழங்கியுள்ளதாக இந்த நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்டது. கட்டுவாப்பிட்டியில் முகமது ஹஸ்துன் என்பவர் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தியிருந்தார். சாரா ஜஸ்மின் அவரது மனைவி ஆவார். 2 தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட மரபணு பரிசோதனைகளில் சாரா ஜஸ்மின் உயிரிழக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளதுடன் அவர் தப்பிச் சென்றுள்ளதாக சாட்சிகள் கிடைத்துள்ளன. எனினும் அவசரமாக முன்னெடுத்த 3வது மரபணு பரிசோதனைகளில் அவர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளின் அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கு சுரேஷ் சாலே சென்றிருந்ததாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. விஞ்ஞானபூர்வ விசாரணை நடவடிக்கைக்குள் நாளாந்தம் இது தொடர்பில் தகவல் வெளியாகியது. இவை ஒவ்வொன்றாக மன்றில் எடுத்துரைக்கப்பட்டது. தீர்மானமிக்க விசாரணைகளில் இதற்கான நீதி கிடைக்கும் தருணத்தையே தற்போது முழு நாடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அன்று எமக்காக குரல் எழுப்பாத மனிதர்கள் நாய்களைப் போன்றும் பூனைகளைப் போன்றும் கொல்லப்படும் போது, துண்டு துண்டாக சிதறி போகும் போது குரல் கொடுக்காத மனிதர்கள் இன்று சத்தமாக கத்தி கூச்சலிட்டு உலகிற்கு ஏதோ ஒன்றை கூற முயற்சிக்கின்றார்கள். ஆனால் எமக்கு நீதி வழங்க யாரும் இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டிற்குள் 7 ஆண்டுகளும் 2 மாதங்களும் நிறைவடைகின்றன. நானும் அங்கே இருந்தேன். நானும் காயமடைந்த ஒரு தாய். அன்று உயிரிழந்த மனிதர்களுக்காக குரல் கொடுக்க முடியாதவர்கள் இப்போது குரல் எழுப்புவதில் எந்த பயனும் இல்லை. 7 வருடங்களுக்கு பின்னராவது எமக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றே நான் கேட்கின்றேன். எமது முழு கட்டுவாப்பிட்டிய சமூகம் மாத்திரமல்ல, இந்த அழிவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றே நான் கேட்டுக்கொள்கின்றேன். எமக்காக குரல் கொடுக்க முடியாத அரசியல்வாதிகள் யாரோ ஒருவர் கைது செய்யப்படுகிறார், துன்புறுத்தப்படுகின்றார், இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுவதாக கூறுவதை நேற்று நான் தொலைக்காட்சியிலும் பார்த்தேன். நமக்காக குரல் கொடுக்க முடியாத மனிதர்கள் ஏன் இப்போது இவ்வாறு செயற்படுகின்றனர்? ஏன் அவர்களுக்காக மாத்திரம் முன்னால் வருகின்றார்கள்? இந்த உயிர்களுக்காக நீதியை நிலைநாட்டுமாறு நான் கைகூப்பி வேண்டுகிறேன். இந்த உயிர்களுக்காக நீதியை நிலைநாட்டுமாறு நான் கைகூப்பி வேண்டுகிறேன். எங்களை விட்டு பிரிந்த உயிர்களுக்கு நீதியை நிலைநாட்டுமாறு கூறுங்கள்.